தொடர்ந்து இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் லதா அவர்கள் பனையூர் அந்த அலுவலகத்திற்கு அருகில் இருந்து இணைகிறார். லதா, வணக்கம். தற்பொழுது தாவேக்காவின் முதல் மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினத்தில் விருந்தளிக்கும் நிகழ்வில் தாவேக்கா தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். நீங்க இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் தற்போது வரை எத்தனை விவசாயிகள் வந்திருக்கிறார்கள்? அவர்களுக்கான ஏற்பாடுகளும் தாவேக்கா தரப்பிலிருந்தே செய்யப்பட்டிருந்ததா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம். கடந்த 27ஆம் தேதி கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய முதல் மாநாடானது பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விக்கிரவாண்டியில் வி சாலை பகுதியில் நடைபெற்ற இந்த மாநாட்டுக்கு சுமார் 290 ஏக்கர் நிலமானது பயன்படுத்தப்பட்டது. மாநாட்டு திடல் அமைப்பதற்கு, அதே போல பார்க்கிங் வசதி உள்ளிட்ட வசதிகளுக்கு 290 ஏக்கர் நிலமானது பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில இன்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வரக்கூடிய அவர் விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் மற்றும் அவரினுடைய குடும்பத்தாருக்கும் விருந்து அளிக்க இருக்கிறார். முதலில் அவர்களை நேரில் சந்தித்து ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்க இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு உணவு பரிமாற இருக்கிறார். அனைவருக்குமே அவர் நேரடியாக உணவு பரிமாற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நில உரிமையாளர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து அவர்களினுடைய குடும்பத்தினரும் கூட வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த விருந்தானது முக்கியமா சைவ விருந்தானது வழங்கப்பட இருக்கிறது. சாதம், வடை, பாயாசம், பொரியல், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், அப்பளம் என ஒரு சைவ விருந்தே இங்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்னும் சற்று நேரத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்திற்கு விஜய் வர இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து விவசாயிகளையும் நில உரிமையாளர்களையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார் நிலம் கொடுத்ததற்காக. கடந்த முறையே நம்ம பார்த்தோம், பல்வேறு இடங்கள்ல மாநாடு நடத்துவதற்காக நிலங்கள் தயார் செய்யப்பட்ட நிலையில அது ஒரு சிக்கலுக்குரிய ஒரு விஷயமாகவே இருந்தது. அதெல்லாம் நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். அந்த வகையில விக்கிரவாண்டி வி சாலையில தான் அந்த மாநாடு நடத்துவதற்கான அந்த நிலங்களை விவசாயிகளும் கூட வழங்கியிருந்தார்கள். அந்த பகுதியில தான் போலீசாரும் கூட அனுமதி வழங்கியிருந்த ஒரு நிலையில பிரம்மாண்டமாக மாநாடானது அந்த பகுதியில நடைபெற்று இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விவசாயிகளுக்கு அந்த நிலம் கொடுத்த மாநாடு நடத்துவதற்காக நிலம் கொடுத்து உதவிய விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில இந்த விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய அலுவலகத்துல இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் விஜய், கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் வருகை தந்து அவர்களுக்கு நேரடியாக அந்த உணவு பரிமாற இருக்கிறார். அந்த வகையில சாதம், வடை, பாயாசம், பொரியல், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், அப்பளம் என தடப்புடலாக அந்த சைவ விருந்தானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. லதா, தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்வு குறித்தான விவரங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இது போன்ற ஒரு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாக விருந்தளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக இதுல கலந்து கொண்டிருக்கிற விவசாயிகள் கூறுவது என்ன? விவசாயிகள் பார்த்தோம் அப்படின்னா காலையிலேயே 2 பேருந்துகள்ல விக்கிரவாண்டி பகுதியில இருந்து 2 பேருந்துகள்ல அந்த பகுதியினுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் நேரடியா பேருந்துகள்ல தனித்தனி பேருந்துகள்ல அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நில உரிமையாளர்கள் அவர்களினுடைய குடும்பத்தாரோடு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில நேரடியாக அவர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு அலுவலகத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தற்பொழுது விஜயனுடைய வருகைக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரங்குகளில் அந்த அலுவலகத்தில் அமர வைக்கப்பட்டு தற்பொழுது விஜயனுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலானது நிலவி கொண்டிருக்கிறது. நாம பார்த்தோம் அப்படின்னா மாநாடு நடத்துவதற்காக பல்வேறு இடங்கள்ல மாநாடு நடத்துவதற்காக உரிமை கேட்டிருந்தாங்க. ஆனா எங்கேயும் அந்த அனுமதி என்பது கிடைக்காத ஒரு நிலையில விக்கிரவாண்டி வி சாலையில தான் அந்த அனுமதியானது கிடைத்திருந்தது. அந்த வகையில தற்பொழுது அந்த பிரம்மாண்டமாக மாநாடு என்பது நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையிலும் நேரடியாக அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களினுடைய குடும்பத்தாரோடு அவர்களை அழைத்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை சந்தித்து விஜய் நன்றி தெரிவிக்க இருக்கிறார். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா விருந்தும் கூட பரிமாற இருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா ஏற்கனவே நிலம் கொடுத்த விவசாயிகளாக இருக்கட்டும், உரிமையாளர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பணமானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல பார்த்தோம்னா ஒரு சில விவசாயிகளுக்கு
ஆடு, கன்றுக்குட்டி உள்ளிட்டவையும் கூட கொடுக்கப்பட்டு இருந்த ஒரு சூழலானது இருந்தது. தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நீலங்கரை இல்லத்திலிருந்து விஜய் வந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் பனையூர் அலுவலகத்திற்கு வந்து வருகை தர இருக்கிறார். வருகை தந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார். இங்கே வருகை தந்த விவசாயிகளாக இருக்கட்டும், நில உரிமையாளர்களாக இருக்கட்டும், அனைவரும் வந்து அவங்க குடும்பத்தாரோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் செல்போன் எடுத்து செல்வதற்கு வந்து அனுமதி என்பது கிடையாது. அந்த வகையில தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவர்கள் வந்து ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து வந்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார். மேலும் ஒவ்வொருவரோடும் அந்த குடும்பத்தாரோடு வந்து புகைப்படமும் கூட விஜய் வந்து எடுத்துக்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகு தொடர்ந்து விருந்தானது வந்து நடைபெற இருக்கிறது. அவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அந்த விருந்தானது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவர் வந்து அவரை பரிமாறுவார் என்றும் கூட அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா வருகை தந்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகளாக இருக்கட்டும், உரிமையாளர்களாக இருக்கட்டும், அனைவரும் மிகவும் ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும் அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த மாநாட்டு நேரங்கள்ல கூட அவர்கள் கொடுத்திருந்த பேட்டிகளை எல்லாம் நம்ம கூட பார்த்திருந்தோம். அதிலேயே கூட அவர்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார்கள். தங்களுடைய நிலமானது விஜயனுடைய மாநாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது தொடர்பாக அவர்கள் வந்து மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில தற்பொழுது அவரை நேரில் சந்திப்பதற்காக ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் தற்பொழுது வருகை தந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலானது வந்து இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் ஏற்கனவே புறப்பட்டு விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் பனையூர் அலுவலகத்திற்கு வந்து அவர் வந்து வருகை தர இருக்கிறார். அதற்கு ஏற்ற வகையில் இங்கே ஏற்பாடுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்குது. வெளியவே பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து சூழ்ந்து இருக்கிறார்கள். ஒரு புறம் ரசிகர்களும் கூட சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது வந்து இருக்கிறது. இந்த விருந்து நிகழ்ச்சி அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய இந்த விருந்து நிகழ்ச்சிக்கு அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டு இருக்கிறது. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சைவ விருந்தானது வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் விஜயனுடைய நிகழ்ச்சியின் போது சைவ விருந்து என்பது வந்து பிரம்மாண்டமாக அந்த விருந்தானது வந்து நடைபெறும். அந்த வகையில இன்றைய தினமும் கூட அந்த விருந்தானது வந்து நடைபெற இருக்கிறது. தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்திற்கு விஜய் வந்து வருகை தந்திருக்கிறார். தொண்டர்கள் எல்லாம் வந்து அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.